ஆக்சுவலாக நட்டா வந்து பிஜேபி மீட்டிங்கோசரம் தமிழ்நாட்டுக்கு வரல. இந்த தடவை வந்ததுக்கு காரணமே தர்மபுரம் ஆதீனம் நடத்தின சைவ சமய மாநாட்டில் கலந்துக்கும் கோல்டன் டெம்பிள்னு வெள்ளூர் பக்கத்தில் பொற்கோயில் இருக்குது, அது ரெண்டுக்கு போகிற தான் வந்தார். அது 2 மீட்டிங் தான் அவரோட அஜெண்டாவில் இருந்தது. சரி, தமிழ்நாட்டுக்கு வரனால கட்சியை பார்க்காம போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். ஆக்சுவலாக அவங்க கோர் கமிட்டி மீட்டிங் அன்றைக்கி பண்ணுறதா இருந்தது. இவர் வந்த ஜேபி நட்டா வந்ததுனால அந்த கோர் கமிட்டி மீட்டிங் வென்யூ மட்டும் மாற்றி எஸ்ஆர்எம் ஹோட்டலில் போட்டாங்க. வேறு எங்கேயோ பண்ண வேண்டியது மீட்டிங், அது கோர் கமிட்டி மீட்டிங். நட்டாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுனால அங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் போட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் மாதிரி வச்சுட்டாங்க, ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்டாவுக்கு வந்து ஃபேர்வெல் வழி அனுப்பு விழா மாதிரி ஒரு சொல்லலாம். ஏன்னா நட்டா பதவியில் இறங்க போகிறார் கூடிய சீக்கிரம், இந்த 10 நாளோ 1 வீக்கோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே திரும்ப வர்றார். ஸோ நட்டாவுக்கு வந்து ஒரு வழி அனுப்பு விழா மாதிரி வச்சு ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுக்கலான்னு கோர் கமிட்டி மீட்டிங் போட்டது. அந்த மீட்டிங்கில் நட்டா சொன்னாராம், நான் வந்து கட்சி தலைவராக இதான் வருது கடைசி தடவை, அடுத்த தடவை தமிழ்நாட்டுக்கு வருவேன், மந்திரியாக வருவேன், ஆனால் கட்சி தலைமைங்கிற பொறுப்பு இனிமேல் எடுத்துக்க முடியாது, ஏன்னா வேறு ஆள் ட்ரை பண்ண போகிறாங்க, வேறு ஆள் போட போகிறாங்க. ஸோ கடைசி தடவை உங்களெல்லாம் பார்த்து நீங்கள் முன்னாடி எங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல திறமையாக ஒர்க் பண்ணிங்க, உங்களோட திறமை எனக்கு மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு, வருங்காலத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் நம்பிக்கை எனக்கு உங்ககிட்ட வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நாங்கள் நல்ல புது தலைவர் அவர் கூட இணைந்து செயல்படுங்க, அதிமுகவோட இணைந்து செயல்படுங்க. நம்ம கூட்டணி உறுதியாகிடுச்சு, கஷ்டப்பட்டு கூட்டணி அமைச்சிருக்கோம். கூட்டணி கெடுக்கும் வேலையில் எந்த வேலையும் ஈடுபடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் எழுதுறது, அது பண்ணுறது, இன்டர்வியூ கொடுக்குறது, பத்திரிகை பேட்டி கொடுக்குறது, டிவி பைட் கொடுக்குறது, கூட்டணி பற்றி பேசக்கூடாது. என்னோட ஒரே அட்வைஸ் சொன்னாராம் ஜேபி நட்டா, என்னோட ஒரே அட்வைஸ், தயவுசெய்து 2ஆம் கட்ட தலைவர்களோ, முதல் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர்களோ கூட்டணியை பற்றி எந்த கமெண்ட்டு கொடுக்காதீங்க. மீடியா உங்கள்கிட்ட கேட்டால் டெல்லி முடிவு பண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் வாயில் தான் எடுத்து போடுவாங்க, உங்கள் வாயில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எந்த கமெண்ட்டு பண்ணாதீங்க, சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணாதீங்க. திமுக நம்ம காமன் எதிரி. ஸோ நீங்கள் திமுகவை என்ன வேணால் திட்டுங்க, என்ன வேணால் எழுதுங்க, அதை பற்றி யாரும் கேட்க போகிறதில்ல. அதிமுக கூட்டணியை பற்றி யாரும் எந்த கமெண்ட்டு பேசக்கூடாது, அது தப்பு ஒன்றும் பேசக்கூடாது, ரைட்டு ஒன்றும் பேசக்கூடாது, அது எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் சீட்டு பற்றி இப்போ இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு. இவ்வளோ சீட் கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும், இது கிடைக்கும் பேசக்கூடாது. சீட்டை முடிவு பண்ணும்போது டெல்லி தலைமை தான், நீங்கள் இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்சு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்ப போகிறீங்க, அதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணுவோம். சீட் கொடுக்குறது எவ்வளோ சீட்டு, எவ்வளோ இடம், யார் நிற்க போகிறா, என்ன முடிவு பண்ணுற பொறுப்பு எங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட அந்த பொறுப்பு நான் கொடுக்கல. ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு நீங்களே வந்து உனக்கு சீட்டு வாங்கி தரேன், அவனுக்கு சீட்டு வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், அந்த மாதிரி வேலை இறங்காதீங்க, ரொம்ப தப்பு. உங்கள் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணுங்கிறதுனால நீங்கள் டெல்லியை காக்கா பிடிக்கிறது தப்பு. டெல்லிக்கு யாருக்கு கொடுக்கணும் என்னன்னு தெரியும். கஷ்டப்பட்டு உழைத்த தொண்டர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வெகுமதி கொடுப்போம். அது எந்த தொண்டராக இருந்தாலும் யார் ஜாதி மதம் இனம் வேறுபாடு பார்க்க மாட்டோம். கட்சி கட்டுப்பட்டு உழைச்சிங்களா உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்போம், அப்படி தான் நாங்கள் போகிறோமே தவிர. பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லிட்டார், இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து திடீர்னு வந்தவன், நேற்று வந்தவன், முந்தானத்தி வந்தவன்லாம் சீட் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக கஷ்டப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டா பாருங்கள், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு தான் முதல் மரியாதை 20 வருஷம் 30 வருஷம் கட்சியில் இருந்தவங்களுக்கு. அதே நேரத்தில் புதியவர்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த பர்சன்டேஜ் குறையும். இவங்களுக்கு 80 சீட்டு வந்தால் அவங்களுக்கு 20 சீட்டு வரும். அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டாராம். அப்புறம் ஜேபி நட்டா சொன்னாரா, நீங்கள் கவலைப்படுறீங்க டிஎம்கே மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் தடாலடி நடவடிக்கை எடுக்க போகிற டிஎம்கே மேலே. நீங்கள் கேட்டே இருக்கீங்க, சார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணுறீங்க, இடி ரைட் பண்ணுறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அங்கே மாதிரி கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டீங்க, இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது, உங்கள் கஷ்டம் புரியுது. உங்களோட நீங்கள் மக்களை போய் பார்க்கும்போது மக்கள் கேட்குறாங்க, என்னப்பா பண்ணீங்க, ரைட்லாம் பண்ணீங்களாப்பா, அப்புறம் ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் கஷ்டம் புரியுது. இருந்தாலும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாதம் இருக்குது. இப்போயே நம்ம பண்ணிட்டா அப்புறம் ஜனங்க மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் எந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும், கைது நடவடிக்கை அதெல்லாம் தேர்தலுக்கு 3 மாதம் முன்னாடி பண்ணதான் ஜனங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. இப்போ பண்ண 8 மாதத்தில் மறந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம தேர்தல் நெருங்கும்போது எல்லா விதமான உதவிகளும் பண்ணப்படும், எல்லா விதமான கைதும் பண்ணப்படும். அப்போ என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கப்படும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் காரியத்தை பண்ணுங்கள், கூட்டணியை நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கே போராட்டம் நடத்துகிறீங்களோ அங்கே அதிமுகவோட கைகோத்து 2 பேர் ஒன்றா போராட்டம் பண்ணுங்க சொன்னதான். தனியாக போராட்டம் பண்ணாதீங்க. கூட்டணி கட்சி அதிமுக கலந்து இப்போ பெரம்பூரில் போராட்டம், அப்புறம் வந்து டி நகரில் போராட்டம்னா பாஜக அதிமுக சேர்ந்து போராட்டம் நடத்துங்க. அப்போ தான் நமக்குள்ள ஸ்ட்ரென்த் வரும், ஒற்றுமை வரணும்.
இப்போ கூட எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, ரெண்டு 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 கட்சி எப்படி ஒரு கூட்டணி சேரும், ரெண்டு வேறு வேறு ஐடியாலஜி மிரட்டி கூட்டணி பண்ண வச்சாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ கூட பேசுகிறாங்க. அதை பொய்யாக்கணும்னா கிரவுண்ட் லெவலில் நீங்கள் தான் பாடுபடணும். மேலிட தலைவர் விஷயம் வேறு, அது நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பாடுபட்டால் தான் முடியும். அதுக்கு நீங்கள் எங்கெங்கே போராட்டம் பண்ணுறீங்களோ அவங்க போராட்டம் பண்ண நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போராட்டம் பண்ணுறது அவங்கள ஜாயின் பண்ணுவீங்க. இது ரெண்டு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து சீமானையும் விஜயம் உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி வழியாக ட்ரை பண்ணுறோம். பிரசாந்த் கிஷோர் வழியாக தனிச்சு கிளம்புறான்னு உறுதியாக வந்து சொல்லுவாங்க. எல்லாமே இப்படி தான் சொல்லுவாங்க. தேர்தல் வேட்பாளர்லாம் அறிவிச்ச பிறகும் தொடர்ந்து அவரை வந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னா அப்ப சீமானுக்கும் ஒரு மிரட்டல் வந்து கொடுக்கப்படும். சீமானுக்கு மிரட்டல் இல்லை, சீமானுக்கு ஒரு 8% 10% இருக்கு. இப்போ சீமானால வாக்கு சிதறக்கூடாதுன்னு டெல்லி நினைக்குது. இப்போ 4 முனை போட்டி வச்சா வச்சுக்கோங்களேன், டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடும். அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, சீமான் ஒரு கூட்டணி, விஜய் ஒரு கூட்டணி. இப்போ திமுக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்கே போடுவோம்? 3 பேர் ஒருத்தருக்கு போடுவோம். அப்போ இந்த 3 பேர் ஒருத்தர் போட்டால் டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடும். அதுதான் முதல்லேருந்து அமித்ஷா சொல்கிறாராம். நம்ம கூட்டணி அமைச்சா கூட தப்பு இல்லை, எல்லாரும் கூட்டணி அமைச்சா தான் நமக்கு வேணும். திமுக வாக்குகள் சிதறாமல் வரணும்னா கூட்டணி இருக்கணும், இல்லைன்னா ஸ்பிளிட் ஆகிடும். தேர்தல் எண்ணிக்கை தாங்க, ஐடியாலஜி பொள்ளங்கா கட்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் 2000 ஓட்டில் ஜெயிச்சா, 1000 ஓட்டில் ஜெயிச்சா, அப்பா வந்து 1 ஓட்டில் தோற்று போனார். அந்த மாதிரி நம்பர் தான் கணக்கு. 1000 2000 ஓட்டு 500 ஓட்டில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே தான் இவங்க டெல்லி என்ன சொல்லுது, சீமானையாவது விஜயாவது யாராவது உள்ளே கொண்டு வந்தால் நம்ம கொஞ்சம் அவங்க கணக்கு பிரகாரம் அதிமுக ஒரு 25% இருக்குது, பிஜேபி என்டிஏக்கு ஒரு 15 40, சீமானுக்கோ விஜய்க்கோ ஒரு 10 இருந்தால் 55%. 55% நீ ஆட்சி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கணக்கு அந்த மாதிரி கணக்கு. அது தப்பாக ரெண்டான்னு சொல்ல முடியாது. ஸோ சொன்னாரா நட்டா, நம்ம யாராவது 2 பேரை ஒருத்தர் உள்ளே கொண்டு வர பார்க்குறோம். அதனால் அவங்கள பற்றி நீங்கள் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். சீமானை பற்றியோ விஜயை பற்றியோ எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காதீங்க, அவரை கமெண்ட் பண்ணி எழுதாதீங்க, அவர் கிட்டே போகாதீங்க. என்ன இப்போ அதிமுகவோட எந்த எந்த டிஸ்கஷனும் கூடாது, அதிமுக பற்றி பேசக்கூடாது, திமுக பற்றி மட்டும்தான் பேசலாம், விஜய் பற்றி பேசக்கூடாது, சீமானை பற்றி பேசக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிறைய போட்டு போயிருக்காரு நட்டா. இவங்க நல்லது தான் சொல்கிறேங்க, டெல்லிக்கு தெரிஞ்ச கோச்சிப்பாங்க, அமைதியாக இருங்க. அனாவசியமாக நீங்கள் வந்து இந்த பொம்பில் மாட்டிக்காதீங்க. நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஜனங்களோட மெமரி ஷார்ட் மெமரி. நீங்கள் எங்கே அடிக்கணுமோ அங்கே உங்கள் காமன் எதிரி டிஎம்கே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நட்டா சொல்லிட்டு வாழ்த்து எல்லாரையும் வாழ்த்திட்டு பிரியாவுடைய பட்டின்னு போயிட்டா டெல்லிக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க என்டிகே இல்லைனா டிவிகே வந்து கொண்டு வரோன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயும் ஒரு பக்கம் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு தீர்மானிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணிக்கு அவர் எப்படி உள்ளே வருவார்? ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. பாஜகவை கலைஞர் என்ன சொல்லி திட்டா தெரியுமா? பண்டாரம் பரதேசி கட்சியினர். இப்போ இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்டாரம் பரதேசி கட்சி, அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டோடு வர முடியாது. திமுக பாஜக எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்ச காலம் உண்டு. என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து மத்திய மந்திரி சபையில் வாஜ்பாய் தலைமையில் முரசலிமான் அமைச்சராக இருந்தார். யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா என்டிஏல போய் டிஎம்கே வரும்னு? யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா பிஜேபி டிஎம்கே ஒன்றா இப்போ நடக்கும் நான் சொல்ல, காலங்கள் கடந்து விட்டன, எதுவும் நடக்கலாம் அரசியல் நான் சொல்ல வரேன். நான் என்னோட கருத்து என்னன்னா, திமுகவே பாஜகவோட கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு காலத்தில் சீமானோ விஜயோ பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு? சரி சொல்ல, கொள்கை எதிரின்றாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க, மக்களின் நலனுக்காக திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் பாஜகவுடன் கை கோர்க்கிறோம், எங்களுடைய கொள்கை உறுதியானது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் எல்லாமே அதிசயம் தான் இல்லைங்க, எல்லாமே நம்ம எல்லாம் பழகி பார்த்துருக்கோம். திமுக அதிமுக கூட்டணி தவிர மீது என்ன கட்சி வேணால் எங்கே வேணால் போகும். காங்கிரஸ் இங்கேயும் போகும் அங்கேயும் போகும், கம்யூனிஸ்ட் இங்கேயும் போகும் அங்கேயும் போகும், விசி இங்கேயும் போகும் அங்கேயும் போகும். திமுக அதிமுக கூட்டணி வைக்காது, பாஜக காங்கிரஸ் கூட்டணி வைக்காது. இது ரெண்டை தவிர மீது எல்லா கூட்டணியும் பாசிபிலிட்டிஸ் இன் தமிழ்நாடு, என்னோட கருத்து பிரகாரம். ஸோ சீமானோ விஜயோ இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்கெனிங் பவர். எடுத்தவொடனே எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா 5 சீட்டில் முடிஞ்சிருமே. ஸோ அவங்க ஒரு 20 30 சீட்டு 50 சீட் கேட்பாங்கன்னா அதுக்கு உண்டான சீட்டு உண்டான அதுக்கு இப்போ காலங்கள் கணிந்து வரணும். ஏன்னா அமித்ஷாவோ டெல்லியோ இதை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சாலே
விஜய் வந்து அரசியல் களத்துக்கு புதியவர், அவர் கும்பல் வருது, ஆனால் அந்த கும்பலை சேனலைஸ் பண்ண தெரியல அவர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது அரசியலில். அந்த கும்பல் வருது பாருங்க, அவர் க்ரௌடு, அந்த க்ரௌடை சேனலைஸ் பண்ணி அதை கட்சிக்காரனாக பார்த்து, மெம்பராக பார்த்து, உறுப்பினராக பார்த்து பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்குது. இன்னும் கட்சியில் வந்து அவர் டிங்கரிங் வேலையே பண்ணல, இன்னும் அப்படியே கிரவுண்ட் லெவலில் இருக்குது. அடித்தளம் அமைக்கணும், அதான் போயிட்டுருக்கார். இன்னொரு இந்த மாதிரி போகிறதாலும் 2-3 வருஷம் ஆகும். 8 மாதத்தில் தேர்தல் வர போகிறது. ஸோ அவருக்கு ஒரு 10 எம்எல்ஏ வந்தாலும் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். சட்டசபையில் போய் குரல் கொடுக்கணும். அதுக்கு தனியாக போட்டி போட்டிங்கன்னா 1-2 சீட்டு தான் வரும், அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பில்லை. 10% அவருக்கு கணக்கு பிரகாரம் 2-3 சீட்டு வரலாம். ஆனால் இந்த பக்கம் வந்து பாஜக கூட்டணியில் அவர் வந்தாருன்னா ஒரு 15-20 சீட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது நல்ல கணிசமான நம்பர், 15-20 கணிசமான நம்பர். சீமானுக்கும் அதே தான். சீமான் வந்து இன்னும் 20 வருஷம் தனியாக போட்டி போட தயார், 2070 வரைக்கும் தனியாக போட்டி போடுறேங்கிறார். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அவங்க கட்சிக்காரெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. என்னங்க ஐயா எல்லாருமே எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாங்க, நம்ம கட்சி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு தேர்தலையும் போட்டி போடுறீங்க, எல்லா கேண்டிடேட்டும் போட்டி போடுறீங்க, உங்கள் மன உறுதியை நாங்கள் பாராட்டணும். உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, எங்களுக்கு மனதில் தெம்பு இல்லை, எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கிறது பதவி இல்லாமல் அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீமானுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தேர்தலில் ஜெயிக்கலைன்னா கூட்டணி வச்சோ வைக்காமையோ தனித்திருந்தோ கூட்டணியோட சேர்ந்தோ போட்டி போட்டு ஜெயிக்கலைன்னா அவங்க கட்சி காணாமல் போயிட்டு அவருக்கு தெரியும். கட்சி காணாமல் போனோமா பாஜகவோட கூட்டணி வைக்கணுமா? அவருக்கு முன்னாடி உள்ள கேள்வி 2 தான், 2 கேள்விகள் தான். கட்சி காணாமல் போனோமா பாஜகவோட கூட்டணி வைக்கணுமா? எதுங்க அவரே முடிவு பண்ணுவார். அதுக்கு அந்த திறமையும் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது அவருக்கு. அவர் முடிவு பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 4-5 மாதத்தில் பாஜக கூட்டணி பக்கம் வந்து கூட்டணிக்கு பலம் சேர்ப்பார்னு நான் நம்புகிறேன். பொதுச் செயலாளர் பதவி வந்து செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் என்னுடைய நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தீங்க. எடப்பாடி சம்மதிக்கல அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணிருச்சா பாஜக எடப்பாடியை கையில் எடுத்த மூலமா? அப்படி இல்லை, எடப்பாடி ஒத்துக்கலைன்னா செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் ஆடலான்னு பாஜக பார்த்தது ஆல்டர்னேட்டிவா. ஆனால் செங்கோட்டையனுக்கு பதில் எடப்பாடியை ஒத்துட்டாரு, கூட்டணிக்கு ஒத்துட்டாரு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே செங்கோட்டையனுக்கு ரோல் கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. கூட்டணி ஆட்சி இல்ல குண்ட வீசும்போது அப்ப அமித்ஷா சொன்னது பொய்யோ அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது மக்கள் மத்தியில். அமித்ஷா என்ன சொன்னார், கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்றது வந்து தவறா புரிஞ்சப்பட்டிருக்கு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அது தலைமை தாங்க போறது தமிழ்நாட்டில் அதிமுக தான். ஏன்னா பெரிய கட்சி பாஜகவா அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய கட்சி எல்லாருக்கும் தெரியும். அப்ப தமிழ்நாட்டு மந்திரி சபையில் வந்து பாஜக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லையா? தமிழ்நாட்டு மந்திரி சபையில் யார் இடம் பெற போறாங்க, யார் இடம் பண்ணுவாங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். 234 சீட்டில் போட்டி போடுறாங்க, யார் எவ்வளோ வருவாங்க நம்ம இங்கேருந்து இப்போ கணிச்சு சொல்ல முடியவே முடியாது. தேர்தலுக்கு ஒரு மாதம் கூட கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஜனங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதிமுக ஜெயிக்கலாம், எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும்? மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுமா, வெளியில சப்போர்ட் தேவைப்படும். மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் கூட நாங்க வந்து 2006 திமுக எப்படி ஆட்சி அமைச்சதோ அது மாதிரியான ஆட்சி தான் நடத்துவோம் அப்படிங்கிறாரு. எல்லாமே சொல்லலாம். ரியாலிட்டின்னு வரும்பொழுது ஜனங்க எப்படி ஓட்டு போடுறாங்கன்றதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்படிதான் போடுவாங்க, மெஜாரிட்டி வரும், அதிமுக ஆட்சி அமைக்கும், பாஜக சேர்த்து கொள்ள முடியாது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நடக்க போறதுன்னு பிடிக்கிறது நம்ம ஜோசியர் இல்லை. ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னா அதிமுகவில் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும், திமுக வீட்டுக்கு அனுப்பும். கூட்டணி இருக்குமா இல்லாதாங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கூட்டணி உண்டா, என்ன பொறுப்பு கொடுக்கப்படும், என்ன பதவி கொடுக்கப்படும், ரெண்டாம் கட்டம். முதல் கட்டம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆகவே அதிமுக ஆட்சியில் பாஜக பங்கு வருமா, சீட்டு எவ்வளவு கொடுப்பாங்கன்றது வந்து டூ ஃபார் பெட்ச்னு என்னோட கருத்து. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8-9 மாதங்கள் தான் வந்து இருக்கு. இப்போ ஒரு பக்கம் திமுக பலமான அணியா வந்து கட்டமைச்சு ஏற்கனவே 3 தேர்தலில் வந்து வெற்றியை பெற்றிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பொது தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருக்கு. இப்போ சீமான் தனியாக நிற்கிறாரு, நீங்கள் சொல்லும்போது விஜயும் தனியாக வந்து நிற்கிறாரு. ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இப்போவே வந்து தேர்தல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இப்போ இருக்கிற கல சூழலில்? திமுக ஆரம்பிச்சாச்சு வேலையை. திமுக வந்து பல இடங்களில் போய் யார் யார் வீட்டில் இருக்கா, யார் வீட்டில் எல்லாம் வந்து சென்சஸ் மாதிரி எடுத்து கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்லாம் ஒர்க் ஆரம்பிச்சு செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தேர்தலை அறிவித்த பிறகு
நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது தேர்தல் விதிமுறை நடத்தை விதிமுறையில் வந்து மாட்டிக்கும். பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, கேஷை கொண்டு போய் கொடுக்க முடியாது, குக்கர் கொடுக்க முடியாது, கிஃப்ட் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா தப்பு இல்லையே. ஏன்னா அது வந்து அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பிறந்தநாள் விழான்னு வச்சு எல்லோரும் குக்கரு புடவை அரிசி கொடுக்கறதெல்லாம் என்ன தேர்தலை மைண்டில் வச்சு தான். இவங்க பிறந்தநாளுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் 10,000 குக்கர் கொடுக்குறீங்க, 5,000 பாத்திரம் கொடுக்குறீங்க, 10,000 குக்கர் அந்த மாதிரி 5,000 அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாத்திரமோ பண்டமோ சாப்பாடோ அதுவோ புடவையோ துணியோ ஏன் கொடுக்குறீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு கொடுக்கல, எங்கள் கட்சிக்கு ஓட்டு போகணும்னு போடுறீங்க. அதுதான் அந்த வேலையை திமுக ஆரம்பிச்சாச்சு. எல்லா ஊருக்கும் கொடுக்க இப்போ இவரோட ஸ்டாலினோட 72வது பர்த்டே வந்தது. ஒரு இடத்துலையும் கூட்டம் போட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் அப்படின்ற போர்வையில் நிறைய கொடுக்க சொல்கிறாங்க. அது தப்பு கிடையாது, ஏன்னா மக்களுக்கு போய் சேருது, அது நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக கொடுக்கும்போது திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கட்சி மீட்டிங் நீங்கள் வாங்க வரீங்க, அவர் கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஏற்படுது, நீங்கள் போடுங்க சூரியனுக்கு அப்படின்னு சொல்லி பழவையோ வச்சு குக்கரோ பாத்திரமோ பண்டமோ குடமோ கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க. சில இடங்களில் கேஷ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக இப்போ தான் வேலையை இப்போ இதெல்லாம் தூங்கிட்டு இருந்து இப்போ எழுந்து உட்காந்து ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு 2-3 மாதத்தில் அதிமுக வேலையை ஆரம்பிச்சிடும். திமுக அதிமுக 2 கட்சி மட்டும்தான் தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிக்கும். எந்த கட்சியும் அந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா பேஸ் லெவல் அதிகம் உள்ள கட்சி அதிமுக திமுக தான். தொண்டர் பலம் பூத் லெவலில் அதிகம் உள்ள இடம் இவங்க 2 பேர் தான். மீதி கட்சிகள்லாம் வந்து அப்படியே ஒரு தேர்தல் 2 மாதம் முன்னாடி அது வரைக்கும் குளிர் காஞ்சிட்டு இருக்கும். ஸோ திமுக ஆரம்பிச்சாச்சு, அதிமுக ஆரம்பிக்க போகுது வெகு விரைவில். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு போய் கரண்ட் சார்.